இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டைப் 6 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன்ல கொடுத்துரும். சொல்லியிருக்கேன் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ல இருக்கும். ஏ பை பி அப்படின்ற ஃப்ராக்ஷன் ரைட்டுங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பான். பெரும்பாலும் இது இப்படிதான் இருக்கும். இதுக்கு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ இது ஈஸியா போடலாம், ஃபார்முலாலையும் ஈஸியா போடலாம். நீங்க அப்படி நம்ம வச்சுக்கணும். எப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை இப்போ ஏ பை பின்னு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை 100ஆல மல்டிப்ளை பண்ணி அதை ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஆரும் கிடைக்கும், டீயும் கிடைக்கும். ஏன்னா ஆரும் டீயும் ஈக்குவல்ன்றதுனால இது ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஸோ இந்த சம்மை பார்க்கலாம். ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கம்மி. ஓகே, இந்த சம் பார்க்கலாங்க. என்ன சொல்லியிருக்கானா, ஒரு குறிப்பிட்ட அசலின் தனி வட்டியானது 9/16 பங்கு ஆகும். ரைட்டுங்களா. வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஆர் இஸ் ஈக்குவல் டு டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் டைமும் ஈக்குவல் எனில் வட்டி வீதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நான் சொல்லி கேட்டிருக்கான். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 2022 கேட்டிருக்கான், கிராஜுவேட் லெவல். ரைட்டுங்களா. ஸோ முதல் நம்ம கேட்டிருக்கான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். அப்போ ஈக்குவல் டு ஏ பை பி அந்த ஃப்ராக்ஷனை எழுதிக்கிட்டு அது 100ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஏ பை பி பார்க்கலாங்க. 9/16 இன்ட்டு 100. ரைட்டா. ஸோ 9 ரூட் எடுத்தா எனக்கு 3 கிடைக்கும். 16 இது ஆக்சுவலி 16 ரூட் எடுத்தோம்னா நமக்கு 4 கிடைக்கும். 100 ரூட் எடுத்தோம்னா நமக்கு 10 கிடைக்கும். ரைட்டுங்களா. 3/4 நம்ம எழுதலாம் 0.75 அப்படின்னு எழுதலாம் இன்ட்டு 10. ஸோ 0.75 10ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 7.5 கிடைக்கும். இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்து தனி வட்டியானது அசலில் 4/25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா. வருடங்களின் எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமம் எனில் காலம் எத்தனை அப்படின்னு கேட்டான். இது ஆர்ஆர்பி என்டிபிசில 21ல கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. என்ன சொல்லியிருக்கான், வட்டி வீதமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் காலமும் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அப்படி கொடுத்தானா இந்த ஃப்ராக்ஷனை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என்ன கேட்டிருக்கான், காலம் அப்படிங்கிற டைம் கேட்டுட்டு இருக்கான். ரைட்டா. ரூட் எடுக்கணும் ஃப்ராக்ஷனை ஏ பை பி இன்ட்டு 100. ரைட்டுங்களா. ஸோ இவ்வளோதாங்க ஆன்சர் இதுக்கு. ஸோ ரூட் ஆஃப் ஏ பை பி என்ன கொடுத்துருக்கான், ஃப்ராக்ஷன் 4/25. 4/25 கொடுத்துருக்கான் இன்ட்டு 100. நான் டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டுங்களா. ஒரு 25 4 25. ரைட்டுங்களா. நாங்கள் 16 ரூட் எடுத்தா எனக்கு 4 கிடைக்கும். ஸோ 4 தான், 4 ஆண்டுகள்ன்றது தான் அதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலில் தனி வட்டியானது அசலின் 0.125 பங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வட்டி வீதம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா சமம். வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வட்டி வீதத்துக்கு ஃபார்முலா தெரியும். R percentage is equal to root of A by B into 100. ரைட்டுங்களா. R கேட்டாலும் சரி, T கேட்டாலும் சரி. இப்போ நமக்கு அசல்ல 0.125 அப்படின்னு சொல்லிட்டு டெசிமல் நம்பரா கொடுத்துரும். ரைட்டுங்களா. இதை ஃப்ராக்ஷன் வேல்யூவா மாத்திக்கலாம் அல்லது அப்படியே கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஒன்றலாம் பண்ணலாம், நம்ம இஷ்டம். ஓகே. ரூட் ஆஃப் ஏ பை பியா என்ன கொடுத்துருக்காங்க, 0.125. ரைட்டா. ஃபார்முலா என்ன இருக்கு, 100 இருக்கு. ரைட்டுங்களா. 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டெசிமல் 2 டிஜிட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல தள்ளி வரும். அப்ப என்ன கிடைக்கும், எனக்கு ரூட் ஆஃப் 12.5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ 12.5 எப்படி ரூட் எடுக்கலாம். ஸோ ரைட்டா. ஸோ இதுக்கு பக்கத்துல இருக்கிற இது நான் 12.50 எடுத்துக்கிறேன். 1250. நான் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது நம்ம பாருங்க, 1225 தான் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கொயர் ரூட். 1225 எதனுடைய ஸ்கொயர், 35 ஸ்கொயர். அப்போ இதை ரூட் எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், 3.5 கிடைக்கும். டபுள் டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் தான் எடுக்கும். ரைட்டுங்களா. இப்போ 3.5 அப்படின்றது ஆன்சர் கிடையாது. இதுக்கு நேரஸ்ட் வர வேல்யூ தான் ஆன்சரா இருக்கும். ரைட்டுங்களா. 3.51 3.52 3.53 அப்படின்னு வரும். ஸோ இது எது ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது வட்டி அசலில் 4/9 பங்கு ஆகும்.
ரைட்டுங்களா? நம்ம கொடுத்துக்கிறது வட்டி மட்டும்தான். வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது ஆர்ஆர்பி குரூப் டி ரிவிஷன் 2 டைம் கேட்டிருக்காங்க. இதை 18லயும் கேட்டிருக்காங்க, 22லயும் கேட்டிருக்காங்க. 2 டைம் இது ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுக்கான என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகள். ஸோ டைம் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை பி இன்ட்டு 100. நம்ம எப்பவுமே டைரக்டா ஃபார்முலா பண்றது தாங்க பெட்டர். ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ரைட்டுங்களா? அதை விட்டுட்டு இதுல நீங்க பிரின்சிபல் கண்டுபிடிச்சு, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது டிஎன்பிசில தான் அந்த மாதிரி பசங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காலம் விரயமாகும். ஸோ உங்களால டைம்ல முடிக்கிறது கஷ்டமா இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே சிபிடில இருக்கிறதுனால குயிக்கா முடிக்கிறது தான் நமக்கு தேவை. அதனால தான் நான் ஃபார்முலாவை சஜஷன் பண்றேன். சரி, ஓகே, பார்க்கலாங்க. ரூட் ஆஃப் ஏ பை பி 4/9 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ 4 ரூட் எடுத்தா 2, 9 ரூட் எடுத்தா 3 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ 200 டிவைட் பை 3. இது என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 6 18 மிச்சம் 2 பாயிண்ட் 6 18. அப்போ 6.67 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரா வரும். இந்த கொஸ்டின் பார்க்கலாங்க. தனி வட்டி அசல்ல 25/36 பங்கு ஆகும். வட்டி விதமும் காலமும் சமம், வட்டி விதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி 21 கிட்ட இருக்காங்க. ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இஸ் ரூட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை பி இன்ட்டு 100. ரைட்டுங்களா? சரி, ஓகே. ரூட் ஆஃப் ஏ பை பி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 25/36 இன்ட்டு 100. 100 ரூட்டுக்குள்ள தாங்க இருக்கு. சரி, ஓகே. இப்போ பாருங்க, 25 ரூட் எடுத்தா எனக்கு 5 கிடைக்கும், 36 ரூட் எடுத்தா எனக்கு 6 கிடைக்கும், 100 ரூட் எடுத்தா எனக்கு 10 கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 50/6ன்னு கிடைக்கும். இது எவ்வளோ வரும் பாருங்க. 8 48, மிச்சம் 2 இருக்குது. ஸோ 20னா 3 18. அப்போ அது கண்டினியூ போயிட்டே இருக்குங்க ஃப்ராக்ஷன் இது. ஸோ 8.3 அல்லது 3 போயிட்டு இருக்கும். 3% அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தனி வட்டியானது அசலில் 9/9 பங்கு ஆகும். காலம் வட்டி வீதம் சமம்னு சொல்லிட்டான். வட்டி வீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறான். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை பி இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ ஏ பை பி வந்து பார்த்தீங்கன்னா 1/9 இன்ட்டு 100ன்னு இருக்கு. இது ரூட் எடுக்க போறோம். 1 ரூட் எடுத்தா 1 தான். 9 ரூட் எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 3. 100 ரூட் எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 10. ரைட்டா? 10/3 என்னங்க வரும்? 3 3 9 மிச்சம் 1/3 வரும். சார் 3 1/3% அப்படின்னு. அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ல எப்படி ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பாருங்க. இல்ல 3.33ன்னு கொடுத்துருக்கானான்னு பாருங்க. ஸோ இதை பார்த்து தான் வந்து ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். இதை பார்த்து தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 16/25 பங்கு, வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறான். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை பி இன்ட்டு 100. 100 ரூட்டுக்குள்ள இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் எழுதிப்போம். ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? 16/25ன்னு கொடுத்துருக்கான். இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ ரூட் எடுங்க. 16 ரூட் எடுத்தா 4. இது இப்படி கூட செய்யலாமே. ஒரு 25 25, 4 25 100. சரியா போச்சு. இப்போ 16 ரூட் எடுத்தா 4, 4 ரூட் எடுத்தோம்னா 2, 2 8%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ நம்ம விருப்பம் தான், எப்படி வேணா பண்ணலாம். ஸோ பாருங்க, தனி வட்டியானது அசலின் 1/4 பங்கு ஆகும். வருடங்களின் எண்ணிக்கையும் வட்டி வீதத்திலும் சமம், வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு NTPC 21ல கேட்டிருக்கான். இதை மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணலாம். பட் பேசிக்கா நீங்க சம்ம சால்வ் பண்ண கத்துக்கிட்டு ரிவிஷன் பண்ணும் போது தான் மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணணும். இப்போ நீங்க சம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். ஸோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை பி இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஏ பை பி நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஒரு நாள் 4, 25 நாள் 100 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. 25 ரூட் எடுத்தோம் நமக்கு 5. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 5%. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலில் 49/64 பங்காகும். வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்ட்டா. காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். டைம் தான் கேட்கறான். டைம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பை பி இன்ட்டு 100. ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஏ பை பின்ற ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? 49 டிவைட் பை 64 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? 49 ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7, 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8. ரைட்டுங்களா? ஸோ 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. அப்போ 70/8ன்னு வரும்.
இதை டிவைட் பண்ணுங்க. 8 8 64, 8 56. அப்போ 8.7% நமக்கு ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு அசலினுடைய தனி வட்டியானது அசலில் 1/16 பங்கு ஆகும். காலமும் வட்டி வீதமும் சமம். காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்டிருக்கான், டெக்னீஷியனில் கேட்டிருக்கான். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a/b இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ ரூட் ஆஃப் a/bன்றது அந்த ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்கான், 1/16 இன்ட்டு 100ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இதை ரூட் எடுங்க. 1 ரூட் எடுத்தால் எனக்கு 1 தான், 16 ரூட் எடுத்தால் எனக்கு 4, 100 ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ரைட்டுங்களா? 2 2 4 I 2 10. அப்போ 5/2ன்னு கேட்கலாம், அல்லது 2.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Indus classes.